குஜராத் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்காமல் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இடம்பெற்றதாக தெரிவித்தார். குஜராத்தில் ஆளும் பாஜகவுக்கு காங்கிரஸ் மறைமுகமாக ஆதரவு அளித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், 2027 குஜராத் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடித்து மக்கள் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்கும் என்றார். குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி வலுவடைந்து வருவதாகவும், விசாவதார் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதே அதற்கு சான்று என்றும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மற்றும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தான் அணிக்கு தடை விதிக்கப்படாது என்று ஒன்றிய அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலத்தில் வரும் ஆகஸ்ட் மாதத்திலும், ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரையில் வரும் நவம்பரிலும் நடைபெறவுள்ளன. பெஹல்காம் தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி காரணமாக எழுந்த பதற்றம் காரணமாக இந்த போட்டிகளில் பாகிஸ்தான் அணிகளை அனுமதிப்பது தொடர்பாக ஐயம் எழுந்தது. இந்நிலையில் ஹாக்கி போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் அணிக்கு தடை விதிக்கப்படாது என ஒன்றிய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு அனுமதி மறுப்பது ஒலிம்பிக் விதிகளை மீறியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது வீடு வீடாக சென்று திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து மக்களிடம் கலந்துரையாடினார். தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையிலும் அவர் ஈடுபட்டார். திமுகவில் உறுப்பினராக இணைய விரும்புவோரின் வாக்காளர் அடையாள அட்டையையும் வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விவரங்களை பதிவு செய்து உறுப்பினர் அட்டையை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். உறுப்பினராக இணைந்தவர்களின் வீட்டு வாயிலில் ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டது. தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் செயல்படலாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்க வேண்டிய சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்யாதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக சம்மன் அனுப்பிய போதும் போலீசார் திருப்பி அளித்து விட்டதாக அவர் பதிலளித்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் துன்புறுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, சட்டப்படி செயல்படாமல் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என போலீசார் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பு பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். அரியலூர் அருகே பெரியாத்துக்குறிச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க தனது சொந்த வீட்டையே விற்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மக்கள் மருத்துவ சேவைகளை பெறுவதற்காக 20 கிலோமீட்டர் செல்லும் நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாவாடை ராயர் தனது வீட்டை விற்று அதே கிராமத்தில் 56 சென்ட் இடம் வாங்கினார். அங்கு அரசு நிதி உதவியுடன் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குன்னா, இது இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவோ சௌகரியம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதனால் ஆட்சிக்கு வந்து யாருக்கு எதுவும் செய்யலைங்கிறது ஒரு இல்லாமல் எங்களுக்கு செஞ்சுருக்காரு. மக்களுக்கு சொந்த இடத்த வீடை விற்றுட்டு அவர் வாங்கியிருக்கிறார். உண்மையிலே அவங்களுக்கு 4 பசங்க. ஆமாம், அவர் கஷ்டப்படுறாரு. ரொம்ப இவ்வளோ கஷ்டத்துலேயே அவர் செஞ்சுருக்கிறாரு. அது எங்களுக்கு உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் 50க்கும் மேற்பட்ட சிறுபான்மை நிறுவனங்கள் அரசிடம் 57 லட்சம் ரூபாய் கல்வி உதவித் தொகையை மோசடி செய்து பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அரசு கல்வி உதவித் தொகை வழங்கி வரும் நிலையில் பல நிறுவனங்கள் உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வருவதோடு உதவித் தொகையையும் பெற்று வருவது உறுதியாகியுள்ளது. சில பள்ளிகள் 8ஆம் வகுப்பு வரை நடத்த மட்டுமே அனுமதி பெற்றுக்கொண்டு 11, 12ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் படிப்பதாக கூறி பணம் பெற்று வந்துள்ளன. இந்த வகை மோசடியில் ஈடுபட்டதாக 40க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் மற்றும் சிறுபான்மை பள்ளிகள் மீது புகார் எழுந்துள்ளது. சில இடங்களில் பள்ளிக்கூடம் இருப்பதாக கூறப்பட்ட முகவரிகளில் வெறும் விளம்பர பலகைகள் மட்டுமே இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இடத்தை வாடகைக்கு எடுத்து விளம்பர பலகையை மட்டும் வைத்துவிட்டு உதவித் தொகையை சிலர் பெற்று வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இறுதியாக வரலாற்று உண்மைகளை மக்களை சென்றடையும் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்து சிறப்பு கட்டுரை வெளியிட்டுள்ள டெக்கான் ஹெரால்டு ஏடு கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் ஆகிய பகுதிகளின் அகழாய்வு கண்டுபிடிப்புகள் சங்க காலத்தை மேலும் பின்னோக்கி தள்ளுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. கட்டுரையை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழர்களின் அற்புதமான வரலாறு சர்வதேச அரங்கில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெக்கான் ஹெரால்டு கட்டுரையில் தமிழ் நாகரிகத்தின் வேர்களை கண்டுபிடிப்பதில் கீழடி, சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பாராட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்துள்ளார். ஐஐடி கான்பூரில் படித்த இந்தியருக்கு மெட்டா நிறுவனத்தில் 850 கோடி ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்துள்ளது. கான்பூர் ஐஐடியில் கணிதம் மற்றும் புள்ளியியல் துறையில் இளநிலை பட்டம் பெற்ற திரபித் பன்சால் என்ற இளைஞர் அமெரிக்காவில் கணினி அறிவியலில் முதுநிலை படித்து அதைத் தொடர்ந்து முனைவர் பட்டமும் பெற்றார். ஓபன் ஏஐ நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இவர் தற்போது மெட்டா நிறுவனத்தின் அதி நுண்ணறிவு துறையில் பணிபுரிய தேர்வாகி உள்ளார். இதற்காக ஆண்டுக்கு 853 கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ராவை விளையாட வைக்காதது மடமைத்தனமான முடிவு என்று தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் காட்டமாக தெரிவித்துள்ளார். பும்ராவுக்கு பதிலாக ஆகாஷ் தீப்பை அணியில் சேர்த்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்டெயின், உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரரான ரொனால்டோ முழு உடல் தகுதியுடன் இருந்தும் போர்ச்சுகல் அணியில் விளையாட வைக்காததற்கு நிகரானது பும்ராவை அணியில் சேர்க்காதது என கூறியுள்ளார். ஃபைட் உலக சதுரங்க போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரியலூர் சிறுமி சர்வானிகா வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். ஜார்ஜியா நாட்டில் 8 முதல் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக ஃபைட் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் பிரிவில் தமிழ்நாட்டின் அரியலூரைச் சேர்ந்த சிறுமி சர்வானிகா சிறப்பாக செயல்பட்டு வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஹாய், ஐம் சர்வானிகா. நான் ஃபிடே வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஜார்ஜியாவில் அண்டர் 10 கேர்ள்ஸ்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதன் மூலயமா நான் கஜகிஸ்தானுக்கு வேர்ல்டு கேடட்க்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன். அதுலேயும் நான் நல்லா பண்ணி கோல்டு வின் பண்ணுவேன். இதே பிரிவில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பிரிஜேஷ் திவி என்ற மாணவி தங்கப்பதக்கமும், ஷியான்சென் என்ற சீன மாணவி வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். திருப்பதி கோயில் மலைப்பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானை கூட்டத்தை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மலைப்பாதையில் 7வது மைல் அருகே யானை கூட்டம் மரக்கிளையை உடைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இதனை பார்த்து வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பின்னர் விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். பக்தர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர்.